ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல். இந்த செஷனில் நம்ம சுப்பிரமணிய பாரதி அப்படின்ற ஒரு லெசனை பற்றி பார்க்கலாம். இந்த லெசனை எழுதின ஒரு பேர் யாருன்னா ஏஆர் வெங்கடாச்சலபதி. வெங்கடாச்சலபதி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டிரான்ஸ்லேட்டர், இந்தியன் பேஸ்டு ரைட்டர், இந்தியன் ரைட்டர், ஹிஸ்டோரியன். ஓகேங்களா. இவர் வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸில் ப்ரொஃபஸராக இருந்தார். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடிச்சிருக்காரு. இவர் நிறைய யூனிவர்சிட்டியில் கிளாஸ்லாம் எடுத்துகிட்ருக்காரு. ஈவன் இந்த சிகாகோ நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர், அதில் அந்தளவுக்கு ஒரு பாப்புலரான ஒரு பர்சனாலிட்டி. இவருக்கு இந்த வேர்ல்டு பாப்புலரான சில யூனிவர்சிட்டிஸில் வந்து ஃபெல்லோஷிப்லாம் அவருக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இந்த லெசனில் இவர் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, நம்ம தமிழ் போயட் பாரதியார் இருக்கார் இல்லைங்களா, சுப்பிரமணிய பாரதியார். அவரை பற்றி அவர் வந்து நிறைய ஒர்க் எழுதியிருக்கார், நிறைய புஸ்தகம் எழுதியிருக்காரு, கவிதைகள். பட் என்னன்னாக்கா, பாரதி வந்து எல்லா வகையான மக்களுக்கும் எழுதியிருக்காரு. ஆனால் அவருடைய புகழ் வந்து தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கேயும் ரீச் ஆகாம இருந்திருக்கு. பட் அதே நேரத்தில் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர், பெங்காலி ரைட்டர், அவர் மட்டும் உலக லெவலில் பாப்புலராக ஆயிருக்காரு. இப்போ இந்த ரெண்டு பேர்த்த பற்றி தான் அவர் கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. ஒரு கவலையாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. என்னன்னா, ஏன் பாரதி மட்டும் அவ்வளோ தூரம் போக முடியல? பாரதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கல்ச்சருடைய ஒரு ஐகான். அவர் தமிழ் மாடர்ன் கல்ச்சருடைய ஒரு ஐகான். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து எப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும்னு எழுதியிருக்காரு. பேட்ரியாட்டிசம்னா என்ன அதை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ நாட்டுடைய தேசப்பற்று பற்றி நிறைய மக்களுக்கு அவருடைய கவிதைகள் மூலமாக சொல்லியிருக்காரு. பெண்களுக்கான சமத்துவம் பற்றி பேசியிருக்காரு, அதாவது ஈக்குவாலிட்டி. அதே மாதிரி சாதி ரீதியான பல வகை பிரச்சனை இருந்தது நம்ம ரிலீஜியனில். ஸோ அதுக்கு எதிராகவும் அவர் பேசியிருக்காரு. அப்போது இப்படி பல வகையான பிரச்சனை பேசின பாரதியார் வந்து ஏன் தமிழ்நாட்டை தாண்டி பெருசாக பேசப்படலை? அதனால அவருக்கு ஒரு வகையான ஒரு கவலையாக இருக்குது. சுப்பிரமணிய பாரதி வந்து இந்த அளவு பாப்புலர் ஆக முடியல அப்படின்னு சொல்றது ஏஆர் வெங்கடாச்சலபதிக்கு வந்து ஒரு கவலையாக இருக்கு. ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கவிதைகளால், அவருடைய போயமால் உலக அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ரைட்டராக, ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு பேர் எடுக்கிறாரு. ஆனால் பாரதி வந்து தேச இயக்கத்திற்கும் விடுதலை இயக்கத்திற்கும் முக்கிய ஒரு பங்கு அவர் செஞ்சிருக்காரு அவருடைய ரைட்டிங்ஸ் மூலமாக. ஸோ அந்த அளவுக்கு சர்வதேச அங்கீகாரம். ஆனால் நம்ம பாரதியோடைய புத்தகம், அவருடைய கவிதைகள் வந்து சர்வதேச அளவில், இந்திய நேஷனல் லெவலில் ஒரு அங்கீகாரம், ரெகக்னிஷன் கிடைக்கல. இந்த லெசனில் இந்த ரைட்டர் வந்து பாரதியாருடைய தமிழில் ஆழமான ஒரு தாக்கத்தையும் அவருடைய கவிதைகளின் எழுச்சி தன்மையும் டீட்டெயிலாக சொல்லுது. இந்த விஷயம் மூலமாக சொல்கிறாரு. பாரதியார் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனைகள் கொண்டவர்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் பெண் உரிமை பற்றி பேசியிருக்காரு, சாதி ஒழிப்பை பற்றி பேசியிருக்காரு, தேசிய ஒருமைப்பாடு, நேஷனல் இன்டெகிரிட்டி பற்றி பேசியிருக்காரு. இந்த மாதிரி பல வகையான கருத்துக்களை தமிழ் சமூகத்துக்கு ஒரு முன்னோடியாக அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் அவரது புகழ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, தமிழை மட்டுமே மையமாக இருக்கிறது. ஸோ வெங்கடாச்சலபதி வந்து இதுக்கான காரணத்தை தேட ஆரம்பிக்கிறார். என்ன காரணமாக இருக்கும்? ஏன் இப்படி வந்து பாரதியார் வந்து இவ்வளோ பெரிய சிந்தனையால ஒரு மனுஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட வளையத்துக்குள்ளே இருக்கிறாரு, வெளியில் போக முடியல? ஏன்னா இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் இல்லையா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாரதியார் வந்து தமிழில் மட்டும்தான் எழுதுறாரு. இது ஒரு காரணமாக சொல்லு, தமிழில் மட்டும்தான் எழுதுறாரு. அவருடைய எல்லா ரைட்டிங்ஸும், அவருடைய படைப்புகள் உலக அளவிலான வாசகர்களிடம் போய் சேரலை. ஏன்னா தமிழ்ன்றதுனால தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா? ஆனால் தாகூர் எடுத்துட்டுனா அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே பெங்காலிலையும் எழுதுறாரு, இங்கிலீஷ்லையும் எழுதுறாரு. அப்போ பெங்காலி, இங்கிலீஷ் ரெண்டுமே இதனால குறிப்பாக இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரியை தாண்டி வெளியில் போகுது. மற்ற கண்ட்ரிக்காரங்க அதை பார்த்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா? மற்ற லாங்குவேஜ்காரங்க இங்கிலீஷில் இருக்கிறதுனால, ஏன்னா இங்கிலீஷ் வந்து குளோபல் லாங்குவேஜ்ன்றதுனால. அதே மாதிரி அவர் பெங்காலியில் எழுதுகிற புக் வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது இங்கிலீஷில். அப்போ அது சர்வதேச அளவில் வந்து போய் எல்லாத்துக்கும் ரீச் ஆகுது. குறிப்பாக அதில் தாகூருடைய கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு போயம் இருக்கு. அந்த புக்குக்கு மட்டுமே இவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிது. ஸோ அப்போ நோபல் பிரைஸ் வந்த உடனே உலகமே அவர் வந்து தேட ஆரம்பிக்குது. யார் இந்த ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி தேட ஆரம்பிக்குது, அவரை பற்றி பேச ஆரம்பிக்குது. அது மூலியமாகவே இவர் இன்னும் நல்லா பாப்புலர் ஆயிரு தாகூர். அப்போ அதுக்கு காரணம் என்ன? அவருடைய ஒர்க்கை அப்போ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதுதான். ஒருவேளை அது இங்கிலீஷில் இல்லாமல் இந்தியன் லாங்குவேஜ்லேயே இருந்திருந்தா அது அந்த அளவு போயிருக்குமா அப்படின்னா ஒரு கொஷினாக தான் இருக்கும். அடுத்து இன்னொரு காரணத்தை என்ன சொல்றாருன்னா, பாரதியாருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. ஏன்னா பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலம்பெயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்ததால் இங்கேருந்து அங்கே போய் அவர் தமிழ்நாட்டுக்கு வெளியே
பாராட்டப்பட வேண்டிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் பாரதி வந்து பார்த்தோன்னாக்கா அவரை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போடுது, அவரை கடத்துறாங்க, பாண்டிச்சேரியில் வைக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து அவர் அங்கங்கே மாறுறதுனால அவருடைய வாழ்க்கையோடைய நிறைய சிக்கல்களை சந்திக்கிறார். ஆனால் தாகூருக்கு அப்படி கிடையாது. அவருக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் நிறைய கிடைச்சி, நிதி வசதி அதிகமாக கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த வசதி வந்து பாரதியாருக்கு கிடைக்கல. அதுக்கு அடுத்து வர காலகட்டத்தில் வந்து தாகூருடைய ஒர்க் எல்லாமே உலக இலக்கிய பாடத்திட்டத்தெல்லாம் இணைக்கப்படுது. அது உலக லிட்ரேச்சரில் வந்து வேர்ல்டு லிட்ரேச்சரில் தாகூருடைய கவிதைகள், அவருடைய போயம்ஸ், ரைட்டிங்ஸ் எல்லாமே சேர்க்கப்படுது. ஆனால் பாரதியாருடைய கவிதைகள் தமிழ்நாட்டில் மட்டுமே பரவி இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக இருக்குது. அதுவும் பாரதியாருடைய ரைட்டிங்ஸ் முழுமையாகவே உலக லெவலில் பரவுறதுக்கு தேவையான முயற்சிகள் யாருமே எடுக்கல. பாரதியாருடைய ரைட்டிங்ஸை வந்து வேர்ல்டு லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஸ்டெப் யாரும் அந்த அளவு மும்முரமாக எடுக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பெங்காலி சோசியல் சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தாகூரை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து அமர்த்தியா சென், சபை சாச்சி பட்டாச்சாரியா, பார்த்த சாட்டர்ஜி, ஆசிஸ் நாண்டி, ஸோ இந்த மாதிரி சில பிரில்லியன் மைண்ட்ஸ்லாம் வந்து தாகூரை பற்றி எழுதி அவரை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அப்படி தள்ளி விட்டுருக்காரு. பட் இவரை பற்றி பெருசாக யாருமே பேசலை. யாரு நம்ம பாரதியை பற்றி. ஸோ அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் வெங்கடாச்சலபதி வந்து பாரதியாருடைய கவிதைகளுடைய முக்கியத்துவத்தை மறுக்கிறதில்ல, அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த அளவு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரைட்டிங்ஸை கொடுத்துருக்காரு பாரதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மரபின் அடையாளமாக இருக்கிறார் பாரதி. தேசத்தின் விடுதலை இயக்கத்தின் உன்னத செயலாளராகவும் விளங்குறாரு. இந்த லெசன் வந்து பாரதியாருடைய ரைட்டிங்ஸு சர்வதேச லெவலில் எல்லாருக்கிட்டையும் கொண்டு செல்லணும் அப்படின்ற முயற்சியை வந்து எடுக்கணும் ஃப்யூச்சரில். ஏன்னா பாரதி வந்து தவிர்க்க முடியாத ஒரு ரைட்டரு. அதனால அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது பாரதியோட ரைட்டிங்ஸ் வந்து பவுண்டரியை தாண்டி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இந்த ப்ரோஸை அவர் முடிக்கிறார். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். சப்ஸ்கிரைப் தி சேனல்.